இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம், அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருக்கும் சிறப்பு அழைப்பாளர் தமிழ் முஸ்லிம் சமூக மக்களுக்கு, ஒட்டுமொத்த இந்திய பெருங்குடி மக்களுக்கு இப்போது அதிகபட்சமாக எது தேவை என்று சொன்னால், தொழில்துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டுதல் தேவை என்று சொல்வோம். அந்த அளவுக்கு இப்போது பெரும்பாலும் நாம் வேலையாளர்களாக, மாத ஊதியக்காரர்களாக பணியாற்றுவதற்கே அதிக இளைஞர்கள் முற்படுகிறார்கள். தொழில்துறையில் சாதிப்பதற்கும், தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பதற்கும், தொழில்துறையில் தனிப்பெரும் அடையாளத்தோடு திகழ்வதற்குமான ஒரு நல்ல வழிகாட்டுதல் தேவை என்கிற அடிப்படையில், அதிலும் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் சமூகத்திற்கு மிகப்பெரிய வர்த்தக வியாபார தளங்களை வைத்திருந்த முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு ஊதியம் வாங்கக்கூடிய தொழிலாளர்களாக, வேலையாளர்களாக தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே தொழில் வேலைவாய்ப்பு அடிப்படையில் புதிய ஒரு தளத்தை உருவாக்கி அதில் மேம்படக்கூடிய நல்ல வழிகாட்டுதலை தருவதற்காக தமிழகத்திலிருந்து தன்னுடைய வியாபாரத்தை, தொழில் நிறுவனத்தை தொடங்கி இன்று 6 நாடுகளில் மிகப்பெரிய தொழில் சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பவர்டெக் குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய நிர்வாக இயக்குனர் திரு முகமது சுல்தான் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்தித்து அவர்கள் கடந்து வந்த இந்த தொழில் பயணம் குறித்தும், அவர்கள் மூலமாக இந்த சமூகம் பெற வேண்டிய தொழில் சார் வழிமுறைகள் குறித்தும் பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் பவர்டெக் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய முகமது சுல்தான் அவர்களை நாம் சந்திக்கலாம். அவர்களை நம் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு தொழில் சாதனையாளராக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தொழில் சார்ந்த இந்த பயணங்கள் குறித்து பேசுவதற்கு முன்னால் உங்களை குறித்த ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய கல்வி, உங்களுடைய குடும்பம், இது குறித்த ஒரு சுருக்கமான அறிமுகத்தை முதல்ல சொல்லி நம்ம நிகழ்ச்சி துவங்கலாம் சார். இசை முரசு நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான சலாத்தை செல்வித்துக் கொள்கிறேன். வலைக்கும் சலாம். எனது பெயர் முகமது சுல்தான். எங்களுடைய பூர்வீகம் சிந்தாமணிப்பட்டி, எல்லாம் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல மயிலம்பட்டி, குருணை ஒழுத்துப்பட்டி, இந்த 3 ஊரும் இஸ்லாமிய ஊர்களாக இருக்கின்றது. நான் சிந்தாமணிப்பட்டியிலே பிறந்து வளர்ந்து படித்து இருந்தேன். அங்க படிக்கும்போது கொஞ்சம் எங்க ஃபேமிலி எல்லாமே, எங்க ஊர்ல அனைவருமே கிட்டத்தட்ட 1000 இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். அவர்கள் பெரும்பாலும் எல்லாரும் வாணிகர்கள் தான். புயலை வியாபாரம், மளிகை வியாபாரம், ஜவுளி வியாபாரம் என்றது. பட் நான் மட்டும் ஏதோ இறைவருடைய கிருபையால் படிக்க வேண்டிய ஒரு சில கட்டாயம் எனக்கு இருந்தது. அல்லாஹ்வின் அருளை கொண்டு நான் சிறப்பாக படித்துக் கொண்டிருந்தேன். படித்துக் கொண்டிருக்கும் போது அரசு என்னை 9ஆம் வகுப்பிலிருந்து அரசு தான் என்னை படிக்க வைத்தது. என்ன யூனியன்ல நிறைய நல்ல மார்க் வாங்கினதுனால அவங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல தேர்ந்தெடுத்து என்னை 9ஆம் வகுப்பிலிருந்து B வரைக்கும் அவர்கள் தான் என்னை படிக்க வைத்தார்கள். பல்வேறு ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. 1977 PUC ஜமால் முகமது கல்லூரியிலே முடித்தேன். அப்பொழுது பிடிக்கும் பொழுது அங்கே படித்த 200, அப்ப இந்த காலத்து மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்பார்கள் ஃபர்ஸ்ட் குரூப்ல. அதுல எனக்கு மட்டும்தான் எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் கிடைத்தது 1978. எதையுமே நான் திட்டமிட்டு செய்யவில்லை. எல்லாம் இறைவன்கிறவர்களால் அப்புறம் GCT வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க. அதுதான் ஆமா, உழைப்பு. நான் எனக்கு வாழ்க்கையில என்னுடைய வெற்றியின் முக்கியமான காரணம், வெற்றின்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ்ல இது ஓரளவு நான் வெற்றி கண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஒழுக்கம், ஃபோக்கஸ், அப்ரோச், அப்புறம் உழைப்பு, தன்னம்பிக்கை. சரிங்க சார். இப்ப இன்ஜினியரிங் எங்க? இன்ஜினியரிங் காலேஜ் 1970 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில சேர்ந்தேன். சேர்ந்ததுக்கு அப்புறம் 1983 முடித்தேன். எந்த இடத்துல உள்ள கல்லூரி சார் அது? அது அரசு தொழில்நுட்ப கல்லூரி, கோயம்புத்தூர். ஓகே. முடித்த உடனே எனக்கு 6 கம்பெனில வேலை கிடைச்சது. அதுல ஒன்று இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தும்பா. விக்ரம் சாராபாய் சயின்டிஸ்ட் B ஆக 1983 ஜாயின் பண்ணேன். அதுக்கு அடுத்து பல வாய்ப்புகள் இருந்தது. NLC எல்லாமே வேலை என் கையில இருந்தது. என்ன பிரிவுல நீங்க மெக்கானிக்கல் பிரிவுல? ஓகே, ரைட். சோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல ஜாயின் பண்ணது தும்பா ராக்கெட் தளத்துல தான் உங்களுடைய பணிகளை துவங்குனீங்க. ஆமா.
சரி, இது வந்து எந்த ஆண்டுல இந்த பணி துவங்கப்பட்டது? 1983 செப்டம்பர்ல. 83ல முதல் பணி துவக்கம். எவ்வளவு ஆண்டுகள் தும்பாவ நிறுவனத்தில் பணியாற்றி? கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் மட்டுமே இருந்தேன். சரி, அதுக்கப்புறமா அடுத்த கட்டமா தொழில் தொடங்கக்கூடிய வேலைக்கு வந்துட்டீங்களா? இல்ல வேற அடுத்த எங்கேயும்? கட்டமா வந்து எனக்கு வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக பொருள் ஈட்ட வேண்டிய கட்டாயம் இருந்தது. ம். அதனாலதான் வந்து நான் இது என்ன ஐஎஸ்ஆர்ஓங்கிறது ஒரு அருமையான ஒரு வேலை, நல்ல வேலை. நிச்சயமா, அதை வந்து விட்டுட்டு அங்கதான் எனக்கு அப்துல் கலாம் எனக்கு பாஸா இருந்தார். ஆஹாஹா. 1983ல நான் சயின்டிஸ்ட் பியா இருக்கும்போது அவரு டைரக்டர் இருந்தார். சரி சரி. ஓராண்டு காலம் அவர் கீழ் 6 மாத காலம் நானும் ஒரு இணைந்து இல்ல எனக்கு பாஸா இருந்தார். சரி சரி சரி. அதுக்கப்புறம் அவர் டிஆர்டிஓ போயிட்டாரு. ம். பட் அதை ஒரு நல்ல அருமையான வேலை உள்ளது, ரிசர்ச் வேலை. பட் அதை விட்டு வர வேண்டிய சூழ்நிலை, எனக்கு குடும்ப சூழ்நிலை, பணம் விட்டு வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது சரி சரி. இந்த அனல் மின்சாரம் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல பவர் ஸ்டேஷன் 1ல ஜாயின் பண்ணேன். சரி. அங்க 3 ஆண்டு காலம் பணிபுரிந்து விட்டு நான் துபாய் எலக்ட்ரிசிட்டி, ஷார்ஜா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், பஹ்ரைன் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இது போல பல்வேறு இதுல வந்து ஏபிபி போன்ற தொழில் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் 27 வருஷம் வேலை பார்த்தேன். சரி, இப்ப நீங்க வந்து பொறியியல்ல கத்துக்கொண்டது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆமா. ஆனா அத தும்பாவுக்கு அடுத்த கட்டமாக வந்ததுக்கு எல்லாமே பவர் பிளான்டா இருக்கு. இந்த பவர் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளால மாற்றம் வருவதற்கு என்ன காரணம்? ஒருவேளை நீங்க அப்படி இந்த எண்ணம் இருந்திருந்தால் நீங்க முதல்ல வந்து எலக்ட்ரிக்கல் பிரிவை தேர்ந்தெடுத்திருக்கலாமே. இந்த மாற்றம், துறை சார்ந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது? இது துறை சார்ந்த மாற்றம் இல்ல. மெக்கானிக்கல்ங்கிறது அங்கேயும் இப்ப ஐஎஸ்ஆர்ல இருக்கும்போது மெக்கானிக்கல் தான் இருந்தேன். என்எல்சியும் மெக்கானிக்கல் தான். ஓகே ஓகே ரைட். அதாவது அனல் மின்சாரம் உற்பத்தி பண்றதுக்கு மெக்கானிக்கல் வேணும், எலக்ட்ரிக்கல் வேணும், எலக்ட்ரானிக்ஸ் வேணும். ஓகே ஓகே. அதெல்லாம் மெக்கானிக்கல் பிரிவுல பணியாற்ற. இதுல மெக்கானிக்கல் பிரிவு நான் பாய்லர், டர்பைன் இதுல இருந்தேன். பட் அது மாதிரி இருந்தது. பட் நீங்க நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன ஏன் அதாவது துறை ஆக்சுவலா கம்ப்ளீட்டா அந்த ஐஎஸ்ஆர்ஓக்கும் அனல் மின்சார நிலையத்துக்கும் துறை பயங்கரமான மாற்றம் இருக்கிறது. அதுக்கு காரணம் ஒன்றுதான். ஏன்னா வந்து ஐஎஸ்ஆர்ஓல படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா வந்து நம்ம ஃபாரின் போறதுக்கு வாய்ப்புகள், அமெரிக்கா மாதிரி கண்ட்ரிக்கு போலாம். ஆமா ஆமா. எனக்கு ஆரம்ப காலத்துல இருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்றால் நமது கலாச்சார வேறுபாடு காரணமாக. நமது கலாச்சாரத்தை எப்பயுமே நான் மதிக்கக்கூடியவன். நமது இஸ்லாமிய கலாச்சாரம், நமக்கென்று உள்ள கட்டுப்பாடுகள், இதெல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகளில் சென்றால் அது தளர்ந்து விடும் என்ற ஒரு இதுல வந்து நான் கொஞ்சம் குறுகிய காலம் நான் ஐஐடி மும்பையில இருந்தேன். ஐஐடி மும்பையில கூட படிச்சேன், எம்டெக் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். சரி. நான் அந்த துறையில இருந்தா கூட நான் அமெரிக்காவுக்கோ இல்ல யூகேக்கோ போயிருக்க முடியும். ஆனா ஏனென்றால் எனக்கு அங்க போக விருப்பம் இல்லை. சோ அதனாலதான் வந்து நான் அந்த கலாச்சாரம் இப்ப ஏன் இதை வலியுறுத்தி சொல்றேன்னா, இப்ப நிறைய பேர் வந்து நம்ம மக்கள் வந்து உலக ஆசைகளுக்காக ஆசைப்பட்டு நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்புறேன், யூகேக்கு அனுப்புறேன், ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அடையாளங்களை இழந்து விடுகிறோம். நிச்சயமா நிச்சயமா. அதனாலதான் வாழ்வியல் மாற்றங்களும் கலாச்சார மாற்றமும் குடும்பங்களுக்குள்ளால் வந்து சேர்ந்து விடுகிறது. ஆமா, அதாவது என்னன்னா ஒரு ஜெனரேஷனே மாற்றம் அடைஞ்சிடும். இப்ப ஆஸ்திரேலியா இருக்க பிள்ளைங்க, கனடா இருக்க பிள்ளைங்க, அமெரிக்கா, பிரிட்டன் இருக்க பிள்ளைங்க, அவருடைய சந்ததிகள்லாம் நம்மளுடைய ரூட்ஸே இழந்துருவாங்க. நிச்சயமா நிச்சயமா. அது நம்ம நிதர்சனமா இப்பவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. அதனால அது கலாச்சார மாறுபாடுகளும் ஏற்பட்டு விடும். அதனாலதான் எனக்கு அந்த இதுல அது வெளியில போக விருப்பம் இல்ல. அதனாலதான் அனல் மின்சார நிலையத்துக்கு வந்தாதான் நான் வளைகுடா நாடுக்கு போக முடியும். சரி சரி ஓகே. நான் இதை மறுபடியும் சொல்றேன். ஏன் வளைகுடா நாடுகளை தேர்ந்தெடுத்தேன்னா வந்து இப்ப நான் இங்க வந்து இஸ்லாத்தை நான் இங்க இந்தியாவில இருந்து கத்துக்கிட்டதை விட வளைகுடா நாடுகளுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இஸ்லாத்துடைய முழு ஈடுபாடு எனக்கு வந்தது. ஓஹோ. சோ நம்ம வந்து அதனாலதான் அப்படிங்கறது துபாயில தான் உங்களுடைய வேலை துவங்கிச்சு இல்லையா? வேலை ஷார்ஜால துவங்க. ஷார்ஜால. ஓகே. ஏன்னா துபாய் எனக்கு அவ்வளவு பிடிக்காது கண்ட்ரி. சரி சரி ரைட். இப்ப ஷார்ஜால எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினீங்க? ஷார்ஜால 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகள் இருந்தீங்க. சரி. அப்போ வந்து இது மாதிரியான ஒரு நிர்வாக மேற்பொறுப்புல இருந்தீங்களா இல்ல தொழில்நுட்ப பிரிவுல தான் இருந்தீங்க? நான் இருந்தது எல்லாமே, அதாவது தொழில்நுட்பத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் நிர்வாகத்துக்கு வந்தேன். நிர்வாகத்துக்குள்ள இருந்தீங்க. ஏன்னா நான் வந்து ஃபைனலா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பஹ்ரைன்ல இருக்கும்போது நிர்வாகத்துக்கு மேல்நிலை நிர்வாகத்துல இருந்தேன். ஓகே ஓகே ரைட். நான் ஆரம்ப காலத்துல இருந்து நல்ல பொசிஷன்ல தான் இருந்தேன். ஓகே சார். இப்ப எல்லாம் அங்க 30 ஆண்டு காலம் என்னுடைய குடும்பத்தோடு தான் வசித்தேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் அங்கதான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்ததுங்க. சரிங்க சார். இப்ப வந்து நீங்க ஒரு பொருளாதார தேவை அப்படிங்கிற ஒரு தேடலுக்காக அனல் மின் நிலையத்துக்கு வர்றீங்க. அங்க இருந்து திருப்பி வந்து வெளிநாட்டு வாய்ப்பு, அந்த தேவைக்காகவே நீங்க இந்த பணியை தொடர்ந்துட்டு திருப்பி உங்களுடைய நோக்கப்படி அங்க போறீங்க.
நீங்க போன காலத்தில் இது மாதிரியான தொழில்நுட்ப பிரிவில் இருக்கக்கூடிய பொறியாளர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஊதியம் கொடுத்தாங்க. பெரும்பாலும் உங்களை போன்று இங்க இந்த பொறியியல் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தவர்கள் அங்க போய் கடைசி வரைக்கும் வாழ்நாள்ல இது மாதிரியான ஏதாவது ஒரு நிறுவனத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு பெரிய பொறுப்புக்கு போய் அதிகமா சம்பாதிச்சுட்டு திருப்பி வந்து செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எந்த முயற்சியும் பெரும்பாலான நபர்கள் இங்க இருந்து போனவர்கள் எடுக்கல. இந்த சூழல்ல நீங்க வந்து வெளிநாடுகள்ல வேற வேற பகுதிகளில் வேற வேற நிறுவனங்கள்ல பணியாற்றும் போது இங்க பவர்டெக் குரூப் என்கிற அந்த கம்பெனியினுடைய பணிகளுக்கான ஒரு அஸ்திவாரத்தை அமைக்கிறீங்க. எந்த சூழல்ல வந்து ஒரு தொழில் முனைவோராக மாறணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உருவாச்சு? நீங்க கேட்கிற கேள்வி நல்ல முக்கியமான கேள்வி. நேயர்களுக்கு நிச்சயமாக இது உபயோகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அடிக்கடி வந்து பணம் என்பது ஒரு போதை மாத்திர மாதிரி. நிச்சயமா பணம் வந்து பணம் புகழ் இது ரெண்டுமே வந்து மனிதனுக்கு ஒரு போதை தரக்கூடிய ஒன்று. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நான் அந்த போதைக்கு அடிமையாகவில்லை. வெளிநாட்டுல போனேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது தொடர்ந்து சம்பாரிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன். 2-3 வருஷம் வேலை பார்ப்பேன், மறுபடியும் இந்தியாவில இருந்து வேலை பார்ப்பேன், திடீர்னு சமுதாய சேவையில குதிச்சிருவேன். சரி, இது மாதிரி ஒரு இதுல இருக்கு. அது காரணம் என்னன்னா வந்து பணம் வந்து போதைங்கிறதுக்கு என்னுடைய ஈஜிப்சியன் நண்பர் ஒருத்தர் சொல்லுவான், கல்ஃப்ல வந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து தண்ணி தாகத்துக்கு வந்து கடல் தண்ணியை குடிக்கிறது மாதிரி அப்படிப்பான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடல் தண்ணியை குடிக்கக்கூடிய தாகம் அதிகமாகவே ஒழிய தாகம் குறையாது. அதனால வெளிநாட்டுல வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான்னா மேலும் 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 சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான் ஒழிய அதுல வந்து இப்ப கல்ஃபை விட்டு வெளியே போக மாட்டான். ஆனா இது ஒரு முக்கியமான பயன், நல்லா கவனிக்க நேரம் நன்றாக கவனிக்க வேண்டும். இது வந்து ஒரு மனநோய் மாதிரி மனிதனுக்கு. வெளிநாட்டுல இருந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் மற்ற பல மாவட்டங்கள்ல இருந்து போறவங்க தன்னுடைய மனைவி மக்களை இழந்து ஒரு வீடு வாங்குறேன், அப்புறம் இன்னொரு வீடு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு மேல வீடு வாங்கிட்டு அவங்க வந்து இந்தியாவுக்கு திரும்பும் போது அவர்கள் வாழ்க்கையை தொலைத்திருப்பாங்க. இரு கண்களை விற்று சித்திரம் வாங்க வர கிளியே அப்படின்னு பாரதியார் சொல்றார். அதனால வந்து அது ஒரு போதைக்கு நான் அடிமையாகவில்லை. இரண்டாவது வந்து ஏன்னா நத்திங் டு லூஸ்ன்றது வாழ்க்கையில வந்து எப்பயுமே வந்து நம்ம பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது இதுவும் கொண்டு போகல. வாழ்க்கையில எந்த மனிதனுக்கு வந்து நத்திங் டு லூஸ், நான் இழக்க போவது ஒன்றுமில்லை என்று துணிவா இருக்கானோ அவனால துணிவான முடிவு எடுக்க முடியும். அதனால என்ன பண்ணேன், நான் வந்து யாருமே வந்து நான் வந்து நல்ல வேலை, நல்ல பணம், நிறைய சம்பளம் உள்ள வேலையை வந்து டக்குன்னு ரிசைன் பண்ணுவேன். சரி, அந்த ஒரு துணிவான முடிவு எடுத்துட்டு நான் இந்தியாவுக்கு திரும்பலாம் முடிவு பண்ணிட்டேன். எடுக்கும்போது நான் ஒரு சின்ன ஒரு மாசம் ஒரு 50,000 வருமானத்துக்கு வர்ற மாதிரி பண்ணலான்னு தான் ஒரு தொழில் தொடங்கணும். பிஸ்மில்லான்னு போட்டு ஒரு தொழில் தொடங்கணும். 2009 வந்து ஒரு நபரை வச்சு தொழில் தொடங்கினேன். சரி, இன்று கிட்டத்தட்ட 10-11 ஆண்டுகள்ல வந்து ஒரு 500 பேர் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனங்களாக, ஒரு நிறுவனம் வளர்ந்து 10 கம்பெனிகளாக, பல டிஃபரெண்ட் பிரான்ச்சஸ், டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் உள்ளது 10 கம்பெனிகளாக அல்ஹம்துலில்லாஹ். அது வளர்ந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் நேர்மையான உழைப்பு. பணத்தை எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் பணம் மட்டுமே வாழ்க்கை என்று எந்த ஒரு நோக்கமும் இல்லை. உண்மையான உழைப்பு, சரியான டெலிவரி, டேக்கிங் கேர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். அதனால அதாவது ஊர் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும். நம்ம செய்யும் வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும். நிச்சயமா ரொம்ப ஒரு துணிச்சலான முடிவு தான் சார். ஏன்னா இப்ப உங்களை மாதிரி 80களில் பொறியாளர் அப்படிங்கிற அந்த வாய்ப்பு வந்து மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே கிடைத்தது. அதிலும் முஸ்லிம் சமூகத்திற்கு அது ரொம்ப ரொம்ப குறைவான சதவீதம் தான் கிடைத்தது. எல்லா வாய்ப்புகளையும் பெற்றவர்கள் பெரும்பாலும் இது மாதிரி வளைகுடா நாடுகள்ல போனவங்க நீங்கள் குறிப்பிட்டதை போல பணம் சம்பாதித்தார்களை தவிர வேற எதுவுமே அவர்களுடைய வாழ்க்கையில வந்து சாதிக்கல. சோ இங்க வந்து ஒரு தொழில் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகும் போது ஒரு 50,000 ரூபாய் வருமானம் கிடைத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நீங்க இருக்கும்போது எத்தனை ஆயிரம் ரூபாய் அல்லது இந்திய மதிப்பில் எவ்வளவு ரூபாய்க்கான ஊதியத்தை விட்டுட்டு இங்க வந்து பணிய தொடங்குனீங்க? அங்க நான் அப்ப இருக்கும்போது இன்றைய மதிப்பு 4 லட்சம் ரூபாய் மாத சம்பளம்.
4 லட்சம் 4 லட்சம் ரூபாய் ரூபாய்க்கு மாத சம்பளத்தை விட்டு விட்டுட்டு இங்க 50,000 ரூபாய்க்கு வேலைக்கு ஆமா. வருது. வந்து சரி, எனக்கு இப்போ 50,000 வந்து இந்த கிடைத்தால் போதும். தொழில் ஓகே, ம். தொழில் அப்படிங்கிறது வந்து இன்னொரு டிஃபரெண்டான ஏரியா. வேலை பார்க்கறது வேற, நிர்வாகம் பண்றது வேற. ம். ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழிலை அது உயிர்ப்போடு நிறுத்துவது என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கான சில கிரவுண்ட் ஒர்க் இருக்கு. அது சார்ந்த சில அனுபவங்களும் தேவைப்படும். ஏன்னா எவ்வளவு பேர் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாராலையும் இது மாதிரியான ஒரு வளர்ச்சியை பெற முடியல. சோ அந்த அனுபவத்தை நீங்க எங்க இருந்து பெற ஆரம்பிச்சீங்க? இந்த தொழில் சார் அல்லது உற்பத்தி சார் இந்த அனுபவத்திற்கு என்று உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது நிறுவனத்தில் பணி அனுபவம் கிடைத்திருந்ததா? ஆக்சுவலா வந்து நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க பேட்டியில எடுக்கிறதுக்கு முன்னாடி சொன்னீங்க இஸ்லாமிய சமுதாயம் வந்து ஒரு வாணிக சமுதாயம். ஆமா ஆமா. என்னுடைய தகப்பனார்லாம் புகையிலை வியாபாரம் பெரிய அளவுல பண்ணவங்க. ம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க தகப்பனார் இறந்துட்டார். நான் ஒரு 5 வயசுல இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார். ஓஹோ. இப்ப நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயம் பூராமே வணிக சமுதாயம். ஆமா ஆமா. அந்த பிளட் வந்து நம்ம உள்ளுக்குள்ள இருக்கு, உள்ளுக்குள்ள அந்த ஜீன் எப்பவுமே இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் மற்றவர்கள் நிச்சயமாக நல்லபடியா பண்ணுவாங்க. நிச்சயமா நிச்சயமா. அந்த ஒரு பிளட்ல வந்தது. இப்ப ஆக்சுவலா இது முற்றிலும் புதிய அனுபவம். வியாபாரங்கிறது வந்து முற்றிலும் புதிய அனுபவம். ஆமா. ஏன்னா வந்து பொறியியல் படிக்க போகும்போது இங்க இருக்கக்கூடிய மத்த தொடர்புகள் உங்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு இல்ல. அதுக்கு அடுத்தடுத்த நிறுவனங்கள்ல நீங்க பணியாற்றிய அனுபவத்தை கொண்டும் இந்தியாவில் அல்லது தமிழகத்தில் தொழில் தொடங்குறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து திடீர்னு வந்து வியாபாரம் பண்றோம் அல்லது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறதும் ஒரு துணிச்சலான முடிவு தான். அதுக்கான அனுபவம் இங்க இருக்கிற சூழல் நிலை எப்படி இருக்கு, நமக்கான போட்டி நிறுவனங்கள் எப்படி இருக்கு, நம்ம என்ன ப்ராடக்ட தொடங்க போறோம், இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க அங்கிருந்து உருவாக்கிட்டு வந்துதான் ஆரம்பிச்சீங்களா, இல்ல இங்க வந்து சூழலுக்கு ஏற்ப ஒரு விஷயத்தை தொடங்கிட்டு அப்புறம் அதுல படிப்படியான வளர்ச்சியை நோக்கி நகர்ந்தீங்களா? அதாவது எப்படின்னா ரோசா, இப்ப எப்படின்னா வந்து ஒரு பாயிண்ட் வந்து செய்யும் தொழிலே தெய்வம் திறமைதான் செல்வம் சொல்றாங்க. பட் இது வந்து டயலாக்கா சொல்றதில்ல. எந்த தொழிலுமே வந்து ஒரு கெட்டிகாரத்தனம் வேணும். அதை நம்ம செய்யற தொழில வந்து நல்ல ஒரு பாண்டித்யம், அதாவது கெட்டிகாரத்தனம் வேணும். நிச்சயமா. நான் வெளிநாடுகள்ல வேலை பார்க்கும் போது நான் வந்து நல்ல ஒரு தொழில்துறையில ஒரு சிறந்த பொறியாளராக இருந்தேன். அதனால ஒரு ஜெர்மன்காரனோ இல்லை அமெரிக்கனோ ஒரு ஜாப்பனீஸ்காரனோ என்கிட்ட எப்பயுமே என்கிட்ட ரெஸ்பெக்டா தான் டீல் பண்ணுவாங்க. ஏன்னா டெக்னிக்கலி ஐ எம் வெரி குட். அதாவது டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த்ங்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது தொழில்ங்கிறது வந்து ஐடியாஸ். என்ன பண்ணணும், எந்த நேரத்துல பண்ணணும், கஸ்டமர்ஸ் எப்படி டீல் பண்ணணும், நம்ம எப்படி பப்ளிக் எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது அது ஒரு தொழில்ங்கிறது பேசிக்கலி இட்ஸ் அன் ஐடியா. இதெல்லாம் ஒரு பார்ட். அனதர் பார்ட் வந்து எப்பயுமே வந்து எந்த தொழிலையும் வந்து ஒழுக்கம் சார்ந்த திறமை அது வேணும். ஆமா ஆமா. என்ன கேட்டீங்கன்னா, நம்ம இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள், இஸ்லாமிய சமுதாயத்தில் நடத்தப்பட்ட பெரிய பெரிய வாணிப ஸ்தலங்கள் எல்லாமே ஒரு வீழ்ச்சி அடைந்தது காரணம் ஒரு அரிசி ஆலையா இருக்கட்டும், பெரிய ஒரு கமிஷன் மண்டியா இருக்கட்டும், இதெல்லாம் வீழ்ச்சி அடைந்ததுக்கு முக்கியமான காரணம் கையில வந்து காசு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஹராமான வேலையில அந்த காசை வந்து எப்படி தவறான வடிவத்துல அல்ஹாக்கு முத்தா காதிரு ஹத்தா சுருத்து பல்ப காஃபின்னு நல்லா சொல்றோம். தொண்டைக்குழியில வர்ற வரைக்கும் மனுஷன் வந்து மக்கள் மேலேயும் பணத்து மேலேயும் ஆசை வச்சிருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த பணத்தை எவ்வாறு பயன்படுத்துவது, ஏன்னா பணம்ங்கிறது பயங்கரமான ஆயுதம். அது சரியான வழியில பயன்படுத்தலனா அது நம்மளுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. ஒழுக்கம் சார்ந்த உழைப்பு இல்லைன்னா எந்த உழைப்பும் வெற்றியடையாது. நிச்சயமா வெற்றியடைவது போல் தோணும், வானவில் மாதிரி இருக்கும், கடைசியில கொலாப்ஸ், பபிள் மாதிரி கொலாப்ஸ். அதனால என்னுடைய அதாவது இறைவனுடைய என்னுடைய தாயார் வந்து சிறு வயதுல நம்மளுக்கு வந்து ஒழுக்கத்தை வந்து மேன்மையாக கொடுத்தார். ஒழுக்கம் சார்ந்த ஒரு தொழில் வரும் பொழுது, ஒழுக்கம் சார்ந்த தொழில், ஒரு கடினமான உழைப்பு, ஐடியாஸ் இதெல்லாம் இருந்தா நிச்சயமா யாரா இருந்தாலும் தொழில வெற்றி அடைய முடியும். நிச்சயமா நிச்சயமா. இதுல முக்கியமான இன்னொரு பார்ட் சொல்றேன், நேயர்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கிறோம். கடன் வாங்க கூடாது தொழில். இருப்பது வைத்துத்தான் செய்ய வேண்டும். கடன் வாங்கினால் எந்த தொழிலும் நசிந்து விடும். நிச்சயமா. இன்னைக்கு நிறைய பேர் அதுலதான் நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா, நஷ்டம். அப்படி கடன் வாங்கினால் கூட, சப்போஸ் கடன் வாங்காமல் ஓவர் டிராஃப்ட் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்க இருக்காங்க. அது என்னைக்கா ஒரு நாளைக்கு போய் கப்பல் மூழ்கிற கப்பலா முடியுது. ஆனால் தவிர்க்க முடியாத கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால், நம்மளோட 10 ரூபாய் நம்மளுக்கு வர வேண்டிய பணம் இருந்தால் ஒரு 5 ரூபாய் கடன் வாங்கலாம். சரி. மீறி கடன் வாங்கும் பொழுது சொத்தை அடகு வைத்து, நகையை அடகு வைத்து கடன் வாங்கி மக்கள்
அது கடன் வாங்கி செய்தால் எதுவும் அது வந்து நிச்சயமாக பறக்கத்து இருக்காது. சரி சரி. ரெண்டாவது, ஒவ்வொரு செய்கைகளையும் நாம் வகுக்கின்ற திட்டங்கள், செய்கின்ற செயல்களை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும். வீட்டுல பொண்டாட்டி நம்மளை ரெகனைஸ் பண்ணணும், பக்கத்துல இருக்க ரெகனைஸ் பண்ணணும், சமுதாயம் ரெகனைஸ் பண்ணணும். மற்றவங்களுக்காக எதையாவது டீசன் எடுத்தீங்கன்னா நிச்சயமா அது வந்து போயிடும். சரி. நாம ஒரு நல்ல நியத்தோட ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம், இறைவன் நம்மோட துணை நின்று அந்த விஷயத்த முடிச்சு தருவாருங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நாம பிஸ்மில்லான்னு வேலையை ஆரம்பிக்கிறது தான் நிச்சயமாக கடன் வாங்கி பின்னால அந்த கடன் அடைக்கிறதுக்கு பதிலா ஒரு வருஷம் காத்திருந்து கூட ஒரு சேமிப்பை உருவாக்கி கொண்டு தொழில் தொடங்குவது இன்னும் சிறப்பு. இல்ல, நிறைய பேரு ஒரு என்ன பண்றாங்க, ஒரு கார் பஸ் வாங்குற, ஒரு கார் வாங்கி விட்டு ஓட்டிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு கார் என்ன மாசம் 10,000 தானே வருது, இன்னொரு கார் கடன் வாங்கி வாங்கணும், இன்னொரு கார் கடன், இன்னொரு கார். திடீர்னு கொரோனா வந்துருந்துங்க, எல்லாம் கார் ஓடாம இருக்க. சரி சரி. அதனால கடன் வாங்குவது வந்து ஒரு வியாபாரத்துல வந்து பிரச்சனை உண்டு பண்ணும். ஓகே சார். இப்ப முதல் தொழில் நிறுவனம் சென்னையில ஒரு தொழிலாளரை கொண்டு, ஒரு வேலையாளரை கொண்டு தொடங்கினதா சொன்னீங்க. என்ன ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து முதல் தொடங்கினது சென்னையில தொடங்கல, பஹ்ரைன்ல தொடங்கினேன். ஓகே. பஹ்ரைன்ல வந்து ஒரு பண்ணையாளரை வைத்து பவர் பிளான்ட், அனல் மின்சார நிலையங்களுக்கு ஏற்கனவே நான் வேலை பார்த்த கம்பெனிகளுக்கு மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்தேன். மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் இப்ப ஏஎம்சி போடுறாங்க இல்லையா, அது மாதிரி வந்து இப்ப அனல் மின்சார நிலையத்துல மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் ஒரு சில ஏரியால வந்து மெயின்டைன் பண்ணி கொடுத்ததுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருந்தோம். 2009 நினைக்கிறேன். அப்புறம் இப்போ ஒரு கம்பெனில ரெஃபரன்ஸ் ஆகும். இப்போ நாங்க ஒர்க் பண்றதுல சின்ன சின்ன கம்பெனில ஒர்க் பண்ணல. we are working with all multinational companies. ஓகே 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 சார். பெரிய பெரிய பவர் பிளான்ட், ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனியா இருக்கட்டும், என்ஜிஆ இருக்கட்டும், இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பஹ்ரைனா இருக்கட்டும், துபாய் எலக்ட்ரிசிட்டியா இருக்கும், எல்லா கண்ட்ரீஸ்லயுமே பெரிய பெரிய பவர் பிளான்ட்ல தான் வேலை பார்க்கறோம். எல்லாத்துலயும் ஏஎம்சி. ஓகே. எல்லாமே மெயின்டெனன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமா. அப்ப அதுக்கு தேவையான உண்டான ஆட்கள் எடுத்துட்டே இருக்கோம். சரி. இப்போ அந்த ஒரே துறையில தான் வந்து 6 நாடுகள்ல உங்களுடைய நிறுவனம் இது மாதிரி ஒரு துறை இல்ல, அதான் வந்து எல்லாருடைய கிருப்பை கொண்டு 10 துறையா மாறிடுச்சு. ஓ சரி. அதாவது இந்த பவர் பிளான்ட் சார்ந்தே 10 துறைகள்ல இயங்கிட்டு இருக்கீங்க. பவர் பிளான்ட் மோஸ்ட்லி பவர் சார்ந்த துறைகள் தான். நான் அதுல விளக்கம் அடிக்கிறேன், சொல்லுங்க. பவர் சார்ந்த இப்ப நாங்க வந்து இப்ப சென்னையில வந்து பவர் பிளான்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கோம். அது மத்திய அரசின் மினிஸ்ட்ரி ஆஃப் பவரோட அங்கீகாரம் பெற்றது. சரி. நேயர்கள் அனைவருக்கும் சொல்றது ஒண்ணுதான். அதுல வந்து நீங்க www.cpdti.in, C for Chennai, P for Power, D for Delhi, T for Training, I for Institute. ஓகே. cpdti.in போய் பாருங்க. அதுல படிச்சா நிச்சயமா ஒரு 3 மாசம் ட்ரைனிங், 6 மாசம் ட்ரைனிங் எடுத்து நாங்களே 100% வேலை வாய்ப்பு கொடுத்தோம். இது ஒரு பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அங்கமா இருக்கு. அதனால நேயர்கள் அனைவரையும் நீங்க அந்த வெப்சைட்ல போய் பார்த்துட்டு பண்ண சொல்லுங்க. அதுல படிச்சுட்டாங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். நாங்க ஃபாரினுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு பைசா கூட வாங்குறது கிடையாது. சரி. உங்க நிறுவனத்துக்கு அதுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல திறமையோடும் ஈடுபாடும் கொண்டு அந்த பயிற்சி எடுக்கக்கூடியவர்களை நீங்க அவங்க நிறுவனத்துக்கே பெரும்பாலும் வேலைக்கு எடுத்துக்கிறீங்க இல்லையா? ஆமா, அது எடுத்துக்கணும். ரெண்டாவது திண்டுக்கல்ல ஒரு பெரிய நாலேஜ் சிட்டின்னு போட்டிருக்கோம். அங்க வந்து பவர் டெக் இண்டஸ்ட்ரீஸ் போட்டு அங்க வெல்டிங், HVAC, பிளம்பிங், ஃபயர் ஃபைட்டிங், இது மாதிரி, அதாவது 10th பாஸ் பண்ணவங்க இல்ல 10th பாஸ் பண்ணாதவங்க, கீழே இருக்கிற இந்த லோயர் கிரேட் வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. கறி வெட்ட போறது, மற்றபடி ஊர் சுத்துறது, ஸ்விக்கில அலையிறது, நிறைய ஒரு வேலை இல்லாம செக்யூரிட்டியா வேலை பாக்குறது, இது மாதிரி சூழ்நிலைலாம் வந்து இப்ப எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு வேதனை தரக்கூடிய விஷயமாக இருந்தது. ஏன்னா நீங்க ஆரம்ப காலத்திலே சொன்னீங்க நம்ம சமுதாயம் வாணிப சமுதாயம் வந்து இப்ப வேலை தரக்கூடிய சமுதாயம் மாறி விட்டதில்ல. நல்ல வாணிபம் பண்ண பெரிய பெரிய குடும்பங்கள்ல இருந்தவங்க எல்லாம் சிதைந்து போய் கல்வி அறிவு இல்லாதனால அவங்க செக்யூரிட்டி வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும். இந்த 2வது கிரேட்ல ஒரு வேலை வாய்ப்பு மையமாக திண்டுக்கல்ல போட்டிருப்பாங்க. அதை பயன்படுத்திட்டு அங்க ஸ்பெஷல் ட்ரைனிங், வெல்டிங், ஃபேப்ரிகேஷன், இது மாதிரி HVAC, ஃபால்சிங் பண்ணா அவங்களே தொழில் தொடங்கிக்கலாம். இதுல பாயிண்ட் என்னன்னா, இப்ப ஒரு CCTV கேமரா பிக்ஸ் பண்றது எப்படியும் ஒரு தொழில் கத்து கொடுத்தோம்னா அவன் கான்ட்ராக்ட் எடுத்து அது ஒரு தொழிலா பண்ணலாம். நிச்சயமா. அதே மாதிரி ஃபால் சீலிங் பத்தி நம்ம தொழில் சொல்லி கொடுத்துட்டோம்னா அவன் நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து ஃபால் சீலிங் பண்ணலாம். ஆமா, இப்ப இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்கணுங்கிறத விட அவசியம் கிடையாது. ஆமா, வெல்டிங் ட்ரைனிங் கொடுத்தோம்னா அவங்களே வந்து ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப் போட்டு கிரில் பண்றது எல்லாம் பண்ணி அவங்களே ஒரு தொழில் பண்ணலாம்.
சரி சரி. இது எல்லாமே வந்து இந்த சமுதாயத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சரி. இது எங்களால் முடிஞ்ச இதை சப்போர்ட் பண்றோம். அது எடுத்துக்கிறது வந்து நம்ம மக்களுடைய இதை பொறுத்து. சரி. ஓகே சார். இப்போ வந்து இந்த பயிற்சி நிறுவனம் பத்தி பேசிடலாம். இப்ப வந்து சென்னையில வந்து இது மாதிரியான ஒரு பவர் பிளான்ட் சார்ந்த ஒரு பயிற்சி நிறுவனத்தை வந்து மத்திய அரசினுடைய அங்கீகாரத்தோட நடத்திட்டு இருக்கீங்க. இந்த நிறுவனம் எப்ப தொடங்கப்பட்டது? உங்கள் நிறுவனத்திற்கான பணியாளர்கள் தேவை, எனவே அதற்கான பயிற்சியாக தொடங்கி பின்னால் நிறுவனமாக மாற்றப்பட்டதா, இல்ல இது ஒரு செப்பரேட்டான ஒரு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனாவோ அல்லது வந்து ஒரு ட்ரைனிங் சென்டராவோ தொடங்கணுங்கிறதுக்கான முயற்சியோட தொடங்கப்பட்டதா? ஆக்சுவலா வந்து இப்ப இது வந்து செப்பரேட்டான ஒரு முயற்சியா தான் தொடங்கப்பட்டது. ஆனா எங்களுடைய தேவைகளும் இருந்தது. செப்பரேட்டா தான் தொடங்கப்பட்டது. ஏன்னா இந்தியாவிலேயே வந்து 6 இன்ஸ்டிடியூட் தான் அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. தமிழகத்துல 2 தான் இருக்கு. ஒன்று வந்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு மத்திய அரசு நிறுவனம். அதற்கு அடுத்த போல எங்கள்கிட்ட சென்னையில இருக்கு. ஏன்னா இந்த மத்திய அரசு அங்கீகாரம் பெறுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இந்த துறையில அது வாங்கி இதான் பொதுவான எல்லோருக்கும் உள்ளதாகத்தான் தொடங்கினோம். ஆனா அந்த வேலைக்கு வர்றவங்க எல்லாருக்குமே வந்து பிளேஸ்மெண்ட் கேக்குறப்ப நாங்களே பிளேஸ்மெண்ட் கொடுத்துறோம். சரி. ஓகே சார். எந்த வருஷம் இது தொடங்கப்பட்டது? சோ இந்த நிறுவனம் வந்து 2011 தொடங்கப்பட்டது. வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 50 to 75 பேருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து, ட்ரைனிங் கோர்ஸ் 3 மாதம், 6 மாதம், 1 வருடம் என்று 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறோம். சரி. இதுல வந்து எந்த தகுதியுடையவர்கள் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க? இப்ப 3 மாதம் 6 மாதம் அப்படிங்கிற பிரிவு என்ன சான்றிதழ் வழங்கக்கூடியது இருக்கு? 1 வருஷம் அப்படிங்கிறதுக்கு என்ன சான்றிதழ் வழங்குறீங்க? இந்த பயிற்சி முறைகள் பத்தி ஒரு வருடம் என்பது இந்த பி முடிச்சவங்க, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த 3 டிசிப்ளின் முடிச்சவங்க அது ஒரு வருட கோர்ஸ்ல சேர்த்துட்டு இந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஜி டிப்ளமா இன் பவர் பிளான்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு இது சர்டிபிகேட் கோர்ஸ். இட் இஸ் ஈக்குவல் டு மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங். அது மாதிரி ஸ்பெஷலைஸ் கோர்ஸ்னால இந்த சர்டிபிகேட் வச்சுட்டு அவங்க எங்க வேணாலும் போய் வேலையில சேரலாம். பவர் பிளான்ட் பொறுத்தளவு அது மாதிரி ஒரு ஹை வேல்யூடு உள்ள கோர்ஸ். அது 1 இயர் கோர்ஸ். 3 மாத கோர்ஸ்ங்கிறது வந்து டிப்ளமா முடிச்சவங்களுக்கு வந்து அவங்க ஹெல்பர் போஸ்ட்னு எடுத்துக்கும். அவங்களுக்கு 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்ப நிறைய பேர் இந்த ஏகோவி பாலிடெக்னிக்ல நிறைய படிக்கிறாங்க. ஓகே சார். ஓகே, ரைட். வருஷத்துக்கு ஒரு 15-20 பேர் வர்றாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துறோம். 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்துட்டு முடிச்சோம்னே செப்டம்பர்ல வந்து அவங்க வந்து வெளிநாடு போயிடுவாங்க. ஓகே. வெளிநாடு போவதுக்கு ஒரு பைசா கூட நான் வாங்குவதில்லை. ஏன்னா விசா எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துறோம். ஓகே சார். அதுக்கு உண்டான ரெக்ரூட்மெண்ட் சார்ஜ் எதுவுமே இல்லை. ஓகே சார். இப்ப இந்த பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் பி முடிச்சுட்டு 1 இயர் அந்த பிஜி டிப்ளமா அப்படிங்கிற அந்த கோர்ஸுக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த பாடப்பிரிவினுடைய கட்டணம் அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கும்? ஒரு ஒரு அளவுக்கான உத்தேச மதிப்பீட்டுல சொல்றதா இருந்தா எவ்வளவு இருக்கலாம்? நார்மலா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்ப இந்தியா பூராமே 6 இன்ஸ்டிடியூட் தான் அப்ரூவ்டு. சரி. நார்மலா வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து இப்ப என்எல்சில வந்து 2.5 லட்சம் வாங்குறாங்க. சரி. நாங்க அதுல பாதி தான் வாங்குறோம். 1 லட்சம் வாங்குறோம். வாங்குறோம். அதுலயும் வந்து நிறைய பாவம் பூர் பீப்புள் வந்து ஃபீஸ் கட்ட முடியாம வர்றாங்க. சரி. அந்த பாதிலையும் லோன் கொடுத்துறோம். அந்த 1 லட்சம் தான் வாங்குறோம். அதுலயும் வந்து 50% லோன் கொடுத்துட்டு வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த லோன் பணத்தை ரெக்கவர் பண்ற மாதிரி. ரைட். ஓகே சார். ஓகே. நல்லா மீறி ரொம்பவும் ஒரு தாய் தகப்பனை இழந்தவரா இருக்காரு, ரொம்ப சிரமமான சூழ்நிலை கூட ஃப்ரீயா கூட ட்ரைனிங். சரி, ரைட். ஒரு சமூக சிந்தனையோடு அடுத்த தலைமுறையை அது மாதிரியான ஒரு தொழில் ஸ்தாபர்களாக உருவாக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்யக்கூடிய ஒரு எண்ணம் சார். இப்ப இந்த பயிற்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகிட்டு, ஆனால் நீங்க இதே மாதிரி சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனையோடு நாம தொழில் துறையிலும் இதே மாதிரி வர்த்தக நிறுவனத்திலும் வேலை வாய்ப்பிலும் மேல ஒரு இடத்துக்கு போயிட்டோம், நம்மளை மாதிரி மற்றவர்கள் உருவாகணும்ங்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு சிந்தனையோடு சமூகமும் நம்முடைய இஸ்லாமிய சமூகமும் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக மதரசா ஒன்று உருவாக்கி தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த மதரசாவினுடைய பணிகள் பத்தி சொல்லுங்க. இது எப்ப வந்து தொடங்கப்பட்டது? இந்த நோக்கம் உருவாகி எப்படி செயல்பாட்டுக்கு வந்தது அப்படிங்கிறத
இப்ப நம்மளுடைய சமுதாயத்துல இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமா நிறைய பள்ளிவாசல் போகும்போது இமாம்கள்லாம் நிறைய பீகார் இமாம்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. பணியாளர்கள்லாம் பீகார்காரங்க இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஏன் இப்ப தமிழ்நாட்டுல ஏன் இமாம்கள்லாம் குறைந்து விட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது, தமிழகத்தில் இருக்க இமாம்களே தன் பிள்ளைகளை இமாம்களாக ஆக்க விரும்பவில்லை. இது ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஏனென்றால் இமாம் என்கிறது நம்ம சமுதாயத்தில் உள்ள ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ள ஒரு பதவி. அது ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்தே எல்லோரும் இமாம்களாக இருந்தவர்கள், நம்ம சமுதாயத்தின் வழிகாட்டி. அவர்கள் ஏன் இமாம்களாக தன்னுடைய சந்ததிகள் வர விரும்பவில்லை? அதற்கு காரணம் என்றால், அதற்கு முக்கியமான காரணம், அவர்களுக்கு சமுதாயத்தில் என்னதான் இமாம்களா இருந்தா கூட அந்த மொஹல்லா வாசிகளின் உண்மையான மரியாதை அவர்களுக்கு இல்லை. இரண்டாவது ஊதியம் சரியான ஊதியங்கள் கிடைப்பதில்லை. எவ்வளவு கெட்டிக்காரராக இருந்தா கூட ஒரு ஊதியம் இல்லை, யாரையாவது சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. அதனால இமாம்களே தன்னுடைய பிள்ளைகளை இமாம்களாக விரும்பாத சூழ்நிலை. இது பிற்காலத்தில் சமுதாயத்துல ஒரு பெரிய சீர்கேடுகளை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஆங்கிலேயர் காலத்தில் இமாம்களுடைய மரியாதை குறைக்கப்பட்டு அவங்களுடைய நிறைய மாற்றம் தொடர்ந்து நான் சொன்ன பெரிய சப்ஜெக்ட் ஆயிடும். ஆனால் இமாம்களுடைய பிள்ளைகள் இமாம்களாக வர விரும்பாதது ஒரு பெரிய ஒரு சமுதாய சீர்கேடு உருவாக்கக்கூடியது. அதுக்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்த பொழுது இந்த 2 பாயிண்டையும் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, சரியான ஊதியம் இல்லை. இரண்டாவது, அவர்களுக்கு தேவையான மரியாதை இல்லை. இதை மாற்ற வேண்டும் அப்படிங்கறதுதான் என்னுடைய பாயிண்ட். அப்படிங்கிறப்ப என்னன்னா, இப்ப இதுவரைக்கும் மதரசாக்கள் என்பது முழுக்க அவங்க ஒரு என்னது கண்ணுக்கு மறைப்பு ஏற்படுத்தப்பட்ட குதிரைகள் மாதிரி அராபிக் மட்டுமே சொல்லிக் கொடுத்துருந்தாங்க. அராபிக் மட்டுமே சொல்லிக் கொடுத்ததன் காரணமாக, இமாம்களாக வந்த காரணமாக, மற்றபடி அவர்கள் மகல்லாவை 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 200 சார்ந்த காரணமாக அவங்களை இஸ்லாத்தை தெளிவாக சமுதாயத்தில் அவங்களால எடுத்து சொல்ல முடியவில்லை. இந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் தமிழகத்தில் ஷிருக்கு, மற்றபடி தர்கா வழிபாடு இவையெல்லாம் எதிர்த்தவர்களால் குரல் கொடுக்க முடியவில்லை. காரணம், அவர்களுக்கு தெரியும் இது தவறு. ஆனால் குரல் கொடுக்க முடியாத காரணம், அவர் மற்றவர்களை சார்ந்து பொருளாதாரத்திற்காக சார்ந்து இருந்த ஒரே ஒரு காரணம்தான். இதை மாற்ற வேண்டும் என்றால் இமாம்கள் நல்ல மதரசாக்கள்ல உலக கல்வியும் இருக்க வேண்டும். நான் வெளிநாட்டுல பாத்திருக்கேன். வெளிநாட்டுல இமாம்கள் தொழு வைப்பாங்க, தொழு வச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க யார்ட்டையும் 5 நிக்க மாட்டாங்க, வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு. அதனாலதான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு மதரசாவை தொடங்கி அந்த பிள்ளைகளுக்கு ஹிப்ஸ் சொல்லிக் கொடுப்போம், ஆலிம் சொல்லிக் கொடுப்போம். அதே சமயத்துல நல்ல அருமையான ஸ்கூல்ல சேர்த்து விடும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்கூல்ல சேர்த்து விட்டு அந்த பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ஒரு வேலை வாய்ப்பையும் நாங்க வாங்கி கொடுப்போம். அப்ப என்ன ஆயிடும், ஃபியூச்சர்ல இமாம்கள் ஒரு இமாமா இருப்பாங்க. அதே சமயத்துல ஒரு விஏஓவோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராவோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராவோ அது மாதிரி நான் ஐஏஎஸ் அகாடமி கூட மேல போட்டுருவோம். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நான் தொழு வைப்பேன். ஏன்னா எனக்கு தொழு வைக்கணும், இமாமத்தா இருக்கணுங்கிற ஆசை ரொம்ப இருக்கு. ஏன்னா ஐ வேல்யூ இட் மோர் தேன் திஸ். நிச்சயமா. அதனால இப்ப என்ன, நாளைக்கு ஒரு இமாம்ங்கிறது ஒரு தொழு வைக்கக்கூடியவராக, வெளியில் வேலை பார்க்கக்கூடியவராக இருந்தால் யாரையும் நம்ப இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அந்த பொருளாதார உத்தரவாதம் இல்லைங்கிற காரணத்தினாலதான் இவ்வளவு தூரம் அவங்க பணிந்து போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஆமா, அத ஒரு நல்ல அலுவலகத்துல அல்லது ஒரு நிர்வாக பொறுப்புல அல்லது ஒரு தொழில் ஸ்தாபகராக கூட இருக்கலாம். ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய இயக்குனராகவோ அதனுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்து கூட அவர் இமாமத்து பணியை சிறப்பாக செய்ய முடியும். எனவே அது அந்த காலத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்கன்னா பெரிய ஜவுளி வியாபாரம். அவங்களே கலீஃபா இருந்தாங்க, அவங்களே இமாமத்து பண்ணாங்க. நிச்சயமா இது மாதிரி நம்ம யாரையும் சார்ந்து இமாம்கள் இருக்கக்கூடாது. நிச்சயமா. அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இமாம்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வெறும் நீங்க ஏற்கனவே பேசினது மாதிரி அரபிக்க நல்ல தெளிவா கத்துக்கிறது அல்லது குரான் ஹதீஸ முழுமையா விளங்கிக்கிறதுனால ஒரு இமாம் உருவாகிறார் அப்படிங்கிறத கடந்து அவருக்கு இந்த பன்துறை சார்ந்த அறிவும் பன்முக ஆளுமை உடையவராகவும் ஒரு இமாம் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தகுதிப்பாடாக இருக்கு.
நல்ல ஒரு சூப்பரான பாயிண்ட் படிச்சீங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் பாயிண்ட் படிச்சீங்க. ம், இப்ப பாத்தீங்கன்னா தற்காலிகள் இமாம் வந்து உலகத்துல என்ன நடக்கிறது, ம், நம்மளுக்கு எதிராக என்னென்ன சதி வேலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றன, ம், யூதர்கள் நிலை என்ன, கிறிஸ்தவர்கள் நிலை என்ன, ம். இதையெல்லாம் அறிந்தவர்களாக இல்லை. நிச்சயமா நிச்சயமா. அதனால்தான் அதாவது இமாம்கள் வந்து ஒரு சமுதாயத்தின் அந்த மஹல்லாவோட வந்து ஒரு சீஃப். ம், அவங்க தான் பயன் பண்றாங்க, அவங்க தான் சரியத்தோட சட்டங்களை விளக்குறாங்க, நாளைக்கு ஆமா. தீர்ப்பு சொல்லக்கூடிய சரிய சட்டங்களை தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஸ்ட்ராங்காக இல்லை என்றால் சமுதாயம் அதனாலதான் சமுதாயம் கெட்டு போச்சு. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம வந்து இப்ப வந்து இஸ்லாமியர்கள் வந்து கஞ்சா அடிக்கிறவருக்கா, தண்ணி அடிக்கிறவருக்கா, வட்டி கொடுக்கறவருக்கா, ஹராமான தொழில் பண்றவருக்கா, ஹராமான தொழில் பண்றவங்களே வந்து பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பாக்குறோம். நிச்சயமா நிச்சயமா. இதுக்கு எல்லாவற்றுக்கும் மூல காரணம் இமாம்கள் தான். இமாம்கள் சரியாக இருந்திருந்தால் இஸ்லாமிய கருத்துக்களை நிலைநாட்டி இருப்பார்கள், சமுதாயத்தில் நிலைநாட்டி இருப்பார்கள். நிச்சயமா சார், நிச்சயமா. அந்த ஒரு சக்தி உண்டாக வேண்டும் என்றால் அவர்களுக்கு வந்து கரெக்டா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கணும், பொது அறிவு இருக்கணும், உலகத்தை சுத்தி என்ன நடக்குது. இஸ்லாமிய ஷரியத் சட்டம் தெரியக்கூடியவங்களுக்கு இந்தியன் பேனல் கோர்ட்டினுடைய சட்டத்தினுடைய அடிப்படைகளாவது குறைந்தபட்சம் அடிப்படை காரணம். இதுல முக்கியமான அம்சம், முக்கியமான பாயிண்ட் சொல்றேன் கேட்டுங்க. சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னாடி வந்து இமாம்கள் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கத்துக்கிறது ஹராம் அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய அறியாமை. அதாவது இஸ்லாமியர்களின் இந்தியாவின் வீழ்ச்சிக்கு காரணமே டெக்னாலஜி தான். 1700 வருடங்கள், கிபி 1700 வந்து மேற்கத்திய நாடுகள் தொழில் புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் தான் அவன் வந்து டேங்கை கண்டுபிடிச்சான், இதை கண்டுபிடிச்சான். அங்க அந்த டெக்னாலஜி வச்சுதான் இங்க இந்திய முஸ்லீம் அரசர்களை வீழ்த்தினாங்க. அந்த டெக்னாலஜி கத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹராம் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. அதுக்கு காரணம் நம்மளுடைய இமாம்கள் தான் காரணம். இமாம்கள் காரணம்னா அவங்களுக்கு வந்து விளக்கம் தெரியல இஸ்லாத்தை. அந்த ஒரு குறுகிய இமாம்கள் காரணம் அப்படிங்கறது ஒரு வகையில வந்து நாம சொன்னாப்பட சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காதீர்கள் என்று மகாத்மா காந்தி அறிவித்தது இஸ்லாமியர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அந்த ஆங்கிலேயர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டாம், அவர்கள் பேசுகிற மொழியை பேச வேண்டாம், அவர்கள் சார்ந்திருக்கிற நிறுவனங்களில் பணியாற்ற வேண்டாம் என்றெல்லாம் தொடர்ந்து ஃபதுவாக்கள் கொடுக்கப்பட்டதன் காரணமாக இமாம்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி அதை அப்படியே ஏற்று தங்களை பின்தங்கி கொண்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கும் உயர் சமூகமாக எல்லா அதிகார பொறுப்பினுடைய உயர்ந்த இடத்திற்கும் வந்து விட்டார்கள். எனவே இந்த நாட்டிற்காக மகாத்மா காந்தி வந்து ஒரு ஆங்கிலேயர்கள் கோஆபரேட் பண்ண வேண்டாம்னு சொன்னது உண்மைதான். ஆனா மற்ற சமுதாய மக்கள் எல்லாம் எப்படி ஆங்கிலம் அதுதான் சொல்றேன். அந்த அத முற்றிலுமாக நடைமுறைப்படுத்தியது இஸ்லாமிய சமூகம். அதனாலதான் இஸ்லாமிய சமுதாயம் வந்து அதாவது மாற்றாடு தோட்டத்து மல்லிகைக்கும் நல்ல மனமுன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி ஆங்கிலம் எல்லாம் இருந்தா கூட அவன்கிட்ட ஒரு டெக்னாலஜி, அவன்கிட்ட அறிவு, அவனுடைய மற்ற நல்ல கருத்துக்கள்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்கு. அது மொத்தமாக புறக்கணித்தனுடைய விளைவாகத்தான் நாம இமாம்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி ஆங்கில அறிவிலும் இஸ்லாமிய சமுதாயம் வந்து அவங்களை சூழ்ந்து இருந்த இதை வந்து மாற்றத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறேன். வந்து முதல்ல வந்து அச்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா குரான் முதல்ல பிரிண்ட் எடுக்கிறாங்க துருக்கி. எடுத்தோடனே எல்லா உலகத்துல இருக்க எல்லா இமாம்களும் எதிர்ப்பு, இது ஹராம், பிரிண்டே அடிக்க கூடாது. அதனால அச்சடிக்கப்பட்ட லட்சக்கணக்கான குரான் வந்து துருக்கிய பிரசுகளை பல வருடங்கள் அப்படியே தேங்கி கிடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிறாங்க. உலகம் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஹராம். காபாவில உலகம் பூரா எலக்ட்ரிசிட்டி ஓடிட்டு காபாவில விளக்கு தொங்கிட்டு இருக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு, அது ஹராம். அப்புறம் வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டாங்க. இஸ்லாமிய சமுதாயம் வந்து எதுக்கெடுத்தாலும் டெக்னாலஜியை வந்து எதிர்த்துக்கொண்டே இருந்து கடைசியில வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு பிறர் கால்களால் விதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகிவிட்டது. காரணம் இமாம்கள் அவர்களை சுற்றி இருக்கிற மாற்றங்களை உணர்ந்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் அவர்கள் வந்து குரானிலே சிறப்பானவர்கள், ஹதீஸிலே சிறப்பானவர்கள், தர்ஜுமாவிலே சிறந்த ஆலிம்கள் இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற ஆபத்துகளை தெரிந்து கொள்ளாவிட்டால் நம்ம அழிவுக்கு போய்விடுவோம் அல்லவா. அது குறித்து அப்டேட் இல்லைங்கிறதுதான் முக்கியமான. அப்டேட் இல்ல, அப்டேட் இல்லாம வந்து அவங்க போயிட்டு ஒரு விவரம் இல்லாம போயிட்டு இங்க மக்களுக்கு ஜுமா பயான் சொல்லி என்ன பிரயோஜனம். ஓகே சார், இந்த மதர்சாவுடைய திட்டத்தை வந்து நீங்க ஸ்கூல்ல வந்து சேர்த்து விட்டுறீங்க, அதோட சேர்ந்து வேலை வாய்ப்பு வரைக்கும் சொல்லிருக்கீங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். மஸ்ஜிதுகள் வந்து ஒரு அதிகார மையம். நிச்சயமா நிச்சயமா. முஸ்லீம்களுக்கு
முஸ்லிம்களுக்குன்னு ஒரு தனியா முஸ்லீம் பர்சனல் லான் இருக்கு, மத்தவங்க மாதிரி இது கிடையாது. ஆமா ஆமா. அந்த முஸ்லீம் பர்சனல் லானா ஷரிய சட்டமா இருக்கட்டும், சொத்துரிமை சட்டமா இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளுக்கு தனி சட்டம். அந்த தனி சட்டங்களை தனிச்சட்டங்களை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு, தனிச்சட்டங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, அந்த மொஹல்லாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு அந்த மொஹல்லா சார்ந்த மக்களுக்கும் இந்த இமாம்களுக்கும் உண்டு. இப்ப எத்தனை பேர் இப்ப டைவர்ஸ் கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு போறான். ஆமா, யாருமே பள்ளியாசுக்கு வர்றதில்ல. சொத்து பிரச்சனை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போறாங்க. முஸ்லீம்கள் இதுக்கு வர்றதில்ல, பள்ளியாசலுக்கு வர்றது கிடையாது. இப்படி பள்ளிவாசல் இப்படி தன்னுடைய அதிகாரத்தை இழந்ததுக்கு காரணமே இமாம்களுடைய இது திறமையின்மைன்னு சொல்ல முடியாது. இமாம்கள் சரியான முறையில் அவர்கள் பக்குவப்படுத்தி பதப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இமாம்கள் சிறந்தவர்கள். இப்போ இந்த பணிகளுக்கெல்லாம் அவர்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய வகையில அந்த மதர்சா தொடங்கப்பட்டிருக்கு. மதர்சா என்ன பேர்ல இயங்கிட்டு இருக்கு, எங்க இயங்கிட்டு இருக்கு, இந்த பள்ளி வகுப்போடு சேர்ந்து வேற என்ன ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை மட்டும் சொல்லி. குட். மதரசா நம்மளுடைய தாப்பனார் பேர் அப்துல்சலாம் மதரசான்னு போட்டிருக்கோம். அந்த மதரசாவில தான் இப்ப திண்டுக்கல்ல குளத்தூர் இடத்துல நடந்துட்டு இருக்கு. சரி. இதுல அல்லாவுடைய கிருபை கொண்டு நாங்கள் மதரசா தொடங்கி கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் தான் ஆகிறது. அதுல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், காயல்பட்டினம், சென்னை, அது மாதிரி பகுதிகள் தான் அங்க ஓதுறாங்க. சரி, ஓகே. இது ஒரு நிச்சயமாக அது பெரிய அழகிய வளாகமாக, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் பிளஸ் ஹிப்ஸ் அண்ட் ஆலிம்களை உருவாக்கக்கூடிய இடமாக, ஒரு மாறுபட்ட சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய இடமாக இது நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் வருவதற்கு நீங்க துஆ செய்யுங்க. ஓகே சார். இப்ப இன்னொரு முக்கியமான பகுதியை பேசி நம்ம நிறைவு செய்திடலாம். இப்ப நம்முடைய இசைமுரசு இணைய வானொலிக்கு எஸ்ஏசி ஹமீது அவர்கள் மூலமாக ஐமான் சங்கத்தினுடைய சர்வதேச ஒருங்கிணைப்பாளராக இருந்து பல்வேறு சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிற எஸ்ஏசி ஹமீத் அவர்கள் மூலமாக இசைமுரசுக்கு தெரிய வந்த தகவல் இந்த புதிய ஒரு முயற்சி, அறிவுசார் நகர் என்று சொல்லக்கூடிய நாலேஜ் சிட்டி என்று ஒரு திட்டம் பவர் டெக் குரூப்பால் திண்டுக்கல்லில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 16 ஏக்கர் பரப்பளவில் ஒரு சிறந்த ஒரு வடிவமைப்போடு அந்த திட்டத்தினுடைய துவக்க பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதாக அறிகிறோம். என்ன பவர் சிட்டி, அதாவது நம்முடைய நாலேஜ் சிட்டி, இப்ப இதுக்கு முன்னால அரசு சொன்னது அறிவுசார் கிராமம் என்று சொன்னார்கள். இப்ப நீங்க அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு, நாலேஜ் சிட்டி என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த திட்டம் என்ன, இது என்ன தேவைக்காக உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற சொல். நான் முன்பே சொன்னது போல இது மதரசாக்கள் அரபிக் பாடசாலை மட்டும் இல்லாது இந்த உலக கல்வியை தெளிவாக கற்றுக்கொண்டு வரக்கூடிய இமாம்களோ உலமாக்களோ அவங்க ஒரு வேலை வாய்ப்போடு இருக்க வேண்டும். அரசு வேலை வாய்ப்போ அல்லது அவர்களுக்கு உண்டான தொழில் நிறுவனத்தோடு அவர்களுடைய பணியை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே முழுக்க அந்த ஒரு திட்டத்தோட தான் இது இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த நாலேஜ் சிட்டில் அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு தொழிற்கல்வியும் கற்றுக் கொடுக்கிறோம். பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், நான் முன்பே சொன்னது போல ஃபேப்ரிகேஷன். நாளைக்கு ஒரு இமாம்கள் ஒரு சின்ன ஒரு பிரைவேட்டா ஒரு ஃபேப்ரிகேஷன் ஷாப்போ ஒரு வெல்டிங் ஷாப்பை வச்சு கூட நடத்த முடியும். அதுக்கு உண்டான தகுதியையும் வளர்த்து கொடுக்கிறோம். மேலும் அந்த மஸ்ஜித் அல் சுல்தான் இப்னு ஜமீலா என்ற ஒரு பள்ளிவாசல் அருகாமையில் இருக்கிறது. அதற்கு மேலாகவே ஐஏஎஸ் அகாடமி, ஐபிஎஸ் அகாடமி பிளஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 எக்ஸாம்ஸ் வேலை வாய்ப்புக்கு உண்டான இது நடத்துகிறோம். அதற்கு மேலே சென்னை பவர் பிளான்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம். இப்படி முழுக்க ஒரு அறிவு சார்ந்த ஒரு இந்த மதரசால சேரக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமானதா, இல்ல பொது தளம் இஸ்லாமியர்கள் பயன்படுத்துறதா, இல்ல மதம் கடந்து எல்லா சமூகமும் பயன்படுத்துறதா, என்ன திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு? மதம் கடந்து எல்லோரும் பயன்படுத்தும் முறைகள் தான் வச்சிருக்கோம். நம்ம இந்தியா ஒரு செக்குலர். ரெண்டாவது நம்ம இப்ப ஐஏஎஸ் அகாடமியோ அல்லது குரூப் 1, குரூப் 2 எக்ஸாமோ அல்லது பவர் பிளான்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மதம் கிடந்து எல்லோரும் அது சரி. இல்ல இப்ப நீங்க மதரசாவை சார்ந்து இயங்குகிற ஒரு வடிவம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? மதரசாவை சார்ந்து இயங்குகிறது பள்ளிவாசல் இருக்கு, மதரசா இருக்கு. பட் அந்த மதரசா பிள்ளைகளுக்கு அடிஷனலா அதை யார் வேணாலும் அதுல சேர்ந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். ஆமா, மதரசா யார் வேணாலும் சேரலாம். ரைட். இப்ப ஒரு இது மாதிரியான பயிற்சி நிறுவனங்கள் அல்லது ஐஏஎஸ், யூபிஎஸ்சி மாதிரியான ட்ரைனிங் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா நகர் பகுதிகளிலும் பல்கி பெருகிடுச்சு.
இங்க நீங்க தொடங்குறதனுடைய தனித்துவமாக அல்லது ஏன்னா நீங்க எல்லா விஷயத்தையுமே ஒரு தொழில் சார்ந்து தொடங்குகிற ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு பயிற்சி மையம் வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு மாற்று சிந்தனையோட புதிய நோக்கத்தோட உருவாக்கி வந்துட்டு இருக்கீங்க. மற்ற நிறுவனங்களில் இல்லாத அல்லது கூடுதலாக வழங்கப்படுகிற வாய்ப்புகள் அப்படின்னு இந்த நிறுவனத்துல என்ன எதிர்பார்க்கலாம் சார்? நிறுவனத்துல எதிர்பார்க்கலாம்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து யாரிடம் அதிகமா ஃபீஸ் வாங்குவதில்லை. சரி. நீங்க அருமையாக ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இப்ப ஊரங்கும் இப்ப எல்லா இடத்துலயும் ஐஏஎஸ் அகாடமி நிறைய பேர் போடுறாங்க. ஆமா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து தொழில் தொடங்குறாங்க, எல்லாரும் ஐஏஎஸ் அகாடமி தொடங்குறாங்க. பட் வெற்றியாளர்கள் வந்து ஒரு சில பேர் தான் வந்து வெற்றி அடைகிறாங்க. அதுக்கு நேரமே நான் முன்னாடி சொன்னது மாதிரி அதுக்கு உண்டான உழைப்பு, பொருளாதார பலம் எல்லாம் இருக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் வந்து இந்த மாதிரி நிர்வாகத்தை போடும்போது என்னோட நண்பரிடம் கேட்டேன். இது சிட்டியை விட்டு 9 கிலோமீட்டர்ல இருக்கு, என்ன நிஜாம் பாய், நண்பர் பேர் நிஜாம், அவர்கிட்ட கேட்டேன். இது மாதிரி நிஜாம் பாய் எப்படி சக்சஸ் ஆகுமான்னு கேட்டேன். அவரு சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் தான் எனக்கு ஆறுதா இருந்தது. அண்ணா, நீங்க இது வரைக்கும் கை வச்சு இது ஃபெயிலியர் ஆனதில்ல, நிச்சயமா இதுவும் நல்லா வரும்னு சொன்னாரு. அது ஏன் காரணம், அது வந்து வயலில் நம்மள வந்து சப்போர்ட் பண்றதுக்காக சொன்னதாக இருந்தாலும் கூட நான் சொன்னது மாதிரி உண்மையான நோக்கம், நல்ல ஒரு தூய நோக்கம், உழைப்பு, பொருளாதார பலம் இருக்கும்போது எந்த நிறுவனமும் வெற்றி அடையும். அதனால நிச்சயமாக இது வந்து பொருளாதார எதிர்பார்ப்பு இல்லாமல் மக்கள் சேவையை முன்னிறுத்தி செய்யப்படக்கூடிய ஒரு காரியம். நிச்சயமா சார். நிச்சயமாக உருவாகி இருக்கக்கூடிய இது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நகர் பகுதியாக, அந்த நகர்பகுதியிலிருந்து 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு நகராக மாறக்கூடிய வாய்ப்பை வல்ல இறைவன் தரட்டும். இப்ப வந்து உங்களுடைய ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக, ஒரு விஞ்ஞானியாக உங்களுடைய பணியை துவங்கி மார்க்கம் சார்ந்து, சமூக பணிகள் சார்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க. அதோட உங்களுடைய இலக்கிய ஈடுபாடு, அதை மட்டும் பேசி நிறைவு செய்திருவோம். பொதுவாகவே நம்முடைய எண்ணங்களில் இருக்கிறது என்னன்னா, தொழில்நுட்பம் சார்ந்தவர்களுக்கு லிட்ரேச்சர் தெரியாது, லிட்ரேச்சர் சார்ந்தவங்களுக்கு தொழில்நுட்பம் தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. நம்ம பார்க்கிற மனிதர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 6 நாடுகளில் நிறுவனத்தை அமைத்திருக்கக்கூடிய நீங்கள் தொழில்நுட்பம் படித்தவர்கள், மிக அழகாக தமிழ் பேசுவதோடு மட்டுமல்ல திருக்குறள் வரைக்கும் விளக்க உரை எழுதி கொண்டிருக்கிறீர்கள், நிறைய இலக்கியம் சார்ந்த பங்களிப்பை செய்திருக்கிறீர்கள், பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஈடுபாடு எப்படி உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? இது ஆக்சுவலா வந்து நாம் வந்து இஸ்லாமியர்களாக இருந்தால் கூட நாம் முற்றிலும் தமிழர்கள். நிச்சயமா. நம்ம இப்ப எங்க சிந்தாமணிப்பட்டியில வந்து ஏற்கனவே வந்து எல்லாமே நாயக்கர்களாக இருந்தவர்கள். என்னுடைய மூதாத்திரம் நாயக்கர்களா இருந்தவர்கள். சரி. நாயக்கலா இருந்து நம்ம வந்து இஸ்லாமியர்களா மாறியவர். 2 இதுக்கு முன்னாடி, 2 ஜெனரேஷன் முன்னாடி. அல்லாவுடைய கிருபையினால இயற்கையாவே என்னோட வந்து தமிழ் ஆர்வம் இருந்தது. அதனால சிறு வயதுல இருந்து தமிழ் பேச்சு போட்டி, இலக்கிய மன்றம். அதனால வந்து நான் ஒரு 8th இருந்தே வந்து இலக்கிய மன்ற செயலாளராக, நான் கல்லூரி படித்து முடிக்கும் வரை ஒரு தமிழ் ஆர்வத்தோடு எங்கு சென்றாலும் தமிழை வளர்க்கக்கூடியவனாக, இலக்கிய மன்ற செயலாளராக மாதிரி இப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் துபாய் போனதுக்கு அப்புறம் தமிழ் மேல ஈடுபாடு காரணமாக அங்க தமிழர் பண்பாட்டு கழகம் 1986 நானும் அபிரகாம் தொடங்கினோம். அது மாதிரி வந்து பஹ்ரைன்ல வந்து தமிழ் சங்கம் வந்து கொஞ்சம் சில பிரச்சனைகளை மாட்டி இருந்தது. அதை வந்து 1992 வந்து தமிழ் சங்கத்தை மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுத்து உருவாக்கிட்டோம். பல வந்து நான் கல்லூரியில் படிக்கும் போதே எனக்கு இது மாதிரி நாடகம் எழுதுவது, மற்றபடி தமிழ் இலக்கியங்கள் படிப்பது இயற்கையான ஈடுபாடு என்னிடம். ஏன்னா வந்து அறம் சார்ந்த நூல்களை நிறைய படித்தேன். அதெல்லாம் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷேப் பண்ணுச்சு. மனிதனை வந்து டெய்லி என்னுடைய கருத்து என்னன்னா, நேயர்களுக்கு நான் சொல்லுவது என்னன்னா, டெய்லி வந்து எவ்வளவு வேலை இருந்தா கூட நான் எப்பவுமே ஃபஜ்ர் தொழுதுட்டு வந்து தர்ஜுமத்துல் அன்வாருல் குர்ஆன் படிப்பேன். அப்படி அன்வாருல் குர்ஆன் கொஞ்சம் அதாவது சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிறதுனால சின்ன அதாவது நம்மள்ட்ட மனசுல வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து ஒரு தொழில் நடந்தாலும் சரி, பொருள் இருந்தாலும் சரி, அதிகாரம் இருந்தாலும் சரி, புகழ் இருந்தாலும் டெய்லி படுகின்ற அடுக்கை நாம் வந்து நீக்கி கொண்டு இருந்தால்தான் அந்த மனசு நல்லா இருக்கும். அதனால தமிழ்ல அறம் சார்ந்த நூல்களை நிறைய படிப்பேன். கம்பராமாயணம் படிப்பேன். அதாவது மற்ற கருத்துக்களை தெரிஞ்சுக்குவேன். நிச்சயமா. கம்பராமாயணம் படிப்பேன், சிலப்பதிகாரம் படிப்பேன், இப்ப நம்ம சீராபுராணம் படிப்பேன். அது மாதிரி ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு தமிழ் மேல ஆர்வம் இருந்தது. அதனால டிராமா போடுறது,
இது மாதிரி இயற்கையான ஒரு ஆர்வம் இருந்தனால ஓடி. ஓகே ரைட். சோ பரவாயில்ல, நாம வந்து தொழில்நுட்பம் சார்ந்து போனாலும் நம்முடைய ஜீனில் அல்லது நம்முடைய ரத்தத்துல வந்து என்ன கலந்திருக்கோ அதுவாருடைய வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து ஒரு நிர்வாகத்தினுடைய இயக்குனராக பல தொழில் நிறுவனங்களை உருவாக்கிய ஒரு தொழில் சாதனையாளராக உருவாயினாலும் கூட இஸ்லாம் தமிழ் இலக்கியம் இரண்டுமாக உங்களை செதுக்கி ஒரு வடிவத்துக்குள்ளால் வாழ வைத்திருக்கிறது. அந்த வடிவத்தோடு மிக சிறப்பாக உங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கிய ஒரு நிறுவனத்தை சாதாரணமாக நடத்தி கொண்டு ஒரு பெரிய தொழில் புரட்சியை சாதனையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், உங்கள் எண்ணம் போல் இந்த நாலேஜ் சிட்டி அதே போன்று மதரசாவினுடைய எதிர்கால திட்டம் என்கிற இந்த சிறப்பான திட்டங்கள் வெற்றி பெற வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். இந்த அரிய நேரத்தை ஒதுக்கி பல சந்திப்புகளுக்கும் பல தொழில் சார்ந்த உரையாடல்களுக்கும் இடையில் இசைமுரசு நேயர்களோடு உங்களுடைய தொழில் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு எதிர்கால தலைமுறைக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை தந்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார். முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்றேன். அதாவது நல்ல கருத்துக்களை மக்களிடம் விதைக்க வேண்டும் என்பது வந்து ஒரு சீரிய சிந்தனை. உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன ரிசோர்சஸ்ல இந்த சீரிய சிந்தனையை செயல்படுத்தி நீங்க எஃப்எம் ரேடியோ நடத்துவது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக என்னால் முடிந்த அளவுக்கு நிச்சயம் உங்களுக்கு உறுதுணையாக. நன்றி சார், நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் தொழில் சார்ந்த தளங்களில் தமிழ் முஸ்லிம் சமூகத்தையும் இந்திய பெருங்குடி மக்களையும் முன்னேற்றுவதற்கான நல்ல வழிமுறைகளை ஆலோசனைகளாகவும் வழிகாட்டுதலாகவும் தந்த பவர்டெக் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய நிர்வாக இயக்குனர் திரு முகமது சுல்தான் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளரோடு சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.